அபிராமி. மாதாயே பராசக்தி, எல்லாரையும் நல்லபடியா காப்பாத்துப்பா. எல்லாரும் நன்னா இருக்கணும். அம்மாடி விஜய், இன்னைக்கு சொல்லுங்கப்பா. சேத்தா அபிராமி வரைக்கும் போய் நம்ம சுந்தரேசனை பார்த்துட்டு வரலாமான்னு இருக்கேன். அபிராமி அக்காவே இல்லாத போது அதை ஏன் அபிராமி ஆம்னு சொல்றேன்? அந்த ராஜேஸ்வரி ஆம்னு சொல்ல வேண்டியதானே? ஆம்னு சொல்றதை விட அகங்காரம்னு சொல்லுங்க. பேச மாட்டியா பின்ன? அதுதானே உண்மை. சாதாரண ஒரு ஏழை சமயக்காரனோட பொண்ணு உங்க அக்கா அபிராமி. அவளுக்கே இவ்வளவு அகம்பாவமும் அடங்காப்பிடாரித்தனமும் திமிரும் இருக்கு. அப்படி இருந்தா அவ பரம்பரை பணக்காரளா இருக்கிறவா அந்த ராஜேஸ்வரி அம்மா அவளுக்கு எவ்வளவு இருக்கும்? நல்ல வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவரா கிண்டி சீரழிஞ்சுன்னு இருக்கா. எல்லாம் என் தலையெழுத்து. அப்பா, அக்காவை தப்பு சொல்லாதே. மூடு வாய. நீ ஒண்டிதான் அவளை தூக்கி வச்சு பேசிட்டு இருக்க. ஊர்ல தலை காட்ட முடியல. ஒவ்வொருத்தரும் பேசுற பேச்ச கேட்டா தூக்கு போட்டு சாகலாமான்னு. செல்லம் கொடுத்தது தப்பா போச்சு. கல்யாணம் பண்ண ஆத்துக்காரையும் விட்டுட்டு குழந்தையும் விட்டுட்டு யாரோ ஒரு குழந்தைய பிடிச்சிட்டு இவ பாட்டு போயிட்டு இருக்காள. இவன் நன்னாவே இருக்க மாட்டா. நானே செல்லம் கொடுத்து குட்டிச்சவராக்கிட்டேன். அப்பா, அக்காவை சபிக்காதேல். செத்த நேரத்துக்கு முன்னாடி தானே எல்லாரும் நன்னா இருக்கணும்னு சொன்னேன். இப்ப பெத்த பொண்ணே சபிக்கிறேளே. என்னையும் சபிப்பேலா? ஆமா, உன்னை நான் வேற சபிக்கணும் பாக்கம். அதான் ஆண்டவனா பார்த்து சபிச்சிருக்கானே. போறாது ராஜாமணி, உள்ள வரலாமோ? அடடே வாங்க விஸ்வநாதன், உள்ள வாங்க. அம்மாடி விஜய், அந்த பாய எடுத்து போடுமா. உட்காருங்க. வாங்க மாமா, சவிக்கமா அவருக்கு என்ன அப்படி கேட்டுட்ட? அவர் சேவமா தான் இருப்பார். ராஜாமணி, முதல்ல இதை வாங்கிக்கோங்க. எதுக்கு இதெல்லாம்? ஆத்துக்கு வரும்போது வெறுங்கையை வீசிட்டு வர முடியுமா? குழந்தை இருக்காளோ இல்லையோ? நீங்க வேற. இந்தம்மா விஜய், இந்த பூவை கொண்டு போய் சாமிகிட்ட வச்சுட்டு மத்த எல்லாம் உள்ள கொண்டு போய் போ. சரிப்பா. அப்படியே வரும்போது அவர் குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துன்னு வா. இந்த பூ வாங்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்ன பண்றது, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இருந்தாலும் பகவான் உங்களை இந்த அளவுக்கு சோதிச்சிருக்க கூடாது. இந்தாங்க மாமா, சாப்பிடுங்க. என்ன அந்த போட்டோவே அப்படியே பார்த்துட்டு இருக்க? ராஜாமணி, அபிராமியை பத்தி தகவல் ஏதாவது கிடைச்சதா? என்ன பண்றது, ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையே இல்ல, இன்னொரு பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைச்சும் வாழ முடியல. அம்மாடி விஜய், நீ வேலைக்கு போறதா கேள்விப்பட்டேன். எங்க வேலை பாக்குற? கும்பகோணத்துல ஒரு எக்ஸ்போர்ட்ல டைலர் வேலை பாக்குற மாமா. நம்மள வாழலாம் ஆத்துலயே முடங்கி கிடப்பா. இப்ப காலம் மாறி போயிடுத்து. 2 ஜீவன் வயிற்ற கழுவணுமோ இல்லையோ? அம்மாடி, காலம் ரொம்ப கெட்டு கிடக்குறது. நீ ஜாக்கிரதையா போயிட்டு ஜாக்கிரதையா வரணும். உங்க அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். உங்க அக்கா மாதிரி கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட கூடாது. புரியுறதா? எனக்கு நாளையே எடுத்து கொடுங்க, நான் கிளம்புறேன். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதேல். சின்ன பொண்ணு, காலம் கலிகாலம். நாம சும்மா இருந்தாலும் இப்ப இருக்கிற புள்ளியாண்டவங்களை நினைச்சா பகீருங்கிறது. ஏதாவது வீட்டு வேலைக்கு அனுப்பிச்சு வச்சா தேவையில்லைன்னு தோன்றுது. வருமானம் குறைச்சலா இருந்தாலும் நிம்மதியா இருக்கலாமோ இல்லையோ? நானும் 3 பொன் குழந்தைகளை பெத்துண்டு படாத பாடுபட்டு இருக்கேன். ஆமா, உங்க மூத்த பொண்ணுக்கு என்ன வயசாருது? இந்த வைகாசி வந்தா 27 முடியுது. 100 பார்த்து கடைசியில நீர் தான் காலத்தை கடத்திட்டீர். நல்ல இடமா பார்த்து கொடுக்கலான்னு முயற்சி பண்ண, அமையிலையே. வர்ற வரன்லாம் மகா மட்டமா இருக்கு. இல்லைன்னா 2ஆம் தரமா கேட்குறா. இத பாருங்க,
நல்ல இடமா இருந்தா, வசதி வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட பரவாயில்ல, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துறது தான் நல்லதுங்கிறது என்னுடைய எண்ணம். எனக்கும் அதே எண்ணம் தான். ஒரு இடம் கூடி வந்திருக்கு. அப்புறம் என்ன, பார்த்து பேசிட வேண்டியதானே? அதான் உங்களை பார்த்து பேசலான்னு வந்திருக்கேன். அதுக்கு எதுக்கு என்ன பார்க்க வந்தேள்? பொண்ணை பெத்தவா நீங்க, நீங்க பார்த்து முடிவு பண்ணா அது சரிதானே? இல்ல என்ன அடிக்கடி அந்த போட்டோவையே பார்த்துட்டு இருக்கேள், என்ன விஷயம்? போட்டோல இருக்கிறது உங்க பொண்ணு அபிராமியும் அவ ஆத்துக்காரர் டாக்டரும் தானே? ஆமா ஆமா. அபிராமி திரும்பி வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இப்ப என்ன, உங்க பொண்ணை என் அத்தின் பேருக்கு கொடுக்கணும் அதானே? அட்ரா சக்க, சின்ன பொண்ணா இருந்தாலும் உனக்கு கற்பூர புத்தி தாமா. நீங்க நீங்க என்ன சொல்றீள்? தேங்காய் உடைக்கிற மாதிரி உங்க பொண்ணு பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டால. அண்ணன் எப்ப சாவான், தின்ன எப்ப காலியாகும்னு வந்திருக்கேள். விஜய், நீ உள்ள போ. இதோ பாருங்க மாமா, உங்க பொண்ணு வாழ்க்கையை பாழாக்கிடாதே. அவ ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம உளறின்னு இருக்கா. செத்த இருங்கோ, அவ ஏதோ சொல்ல வர்றா. குழந்தை நீ சொல்லுமா. வேற இடம் பாருங்க மாமா. இந்த இடத்துக்கு என்ன குறைச்சல்? உங்க அக்கா அபிராமியை தான் எல்லாரும் குத்தம் சொல்றாள. அதுவும் ஒரு சின்ன பொண்ணுக்காக சண்டை போட்டு ஆத்த விட்டு ஓடி போயிட்டால. தான் பெத்த குழந்தைய விட்டுட்டு போயிட்டா, அதை நினைச்சு பாருங்க முதல்ல. அபிராமி என் கூட பிறந்ததுக்காக நான் பேசல. அவ குணத்துல தங்கம். தனக்கு எது வேணுமோ அதை கூட அவளுக்கு கேட்க தெரியாது. ஆனா நியாயம் என்னவோ, மனசாட்சி என்ன சொல்லுதோ அதுபடிதான் அவன் நடப்பா. வாய மூடுறி, என்னடி பெருசா நியாயத்தை கண்டுட்ட? அந்த ஓடுகால கழுதிக்காக நீ பெருசா வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்கியா? அக்கா ஒண்ணும் ஓடல, அவளை விரட்டி அடிச்சிருக்காங்க, அதனாலதான் அவ போயிட்டா. திருப்பி திருப்பி ஏதாவது பேசுற, பதிலுக்கு பதிலா பேச முடியுங்க. இருங்கோ, விடுங்க விடுங்க. என்ன இது, வயசுல சின்ன பொண்ணு, அவளை போய் மிரட்டிட்டு இருக்கேள். பின்ன அபிராமி நல்லவதா? இல்ல சுவாமி, அவன் நல்லவே இல்ல. என் பொண்ணு அபிராமி நல்லவளே இல்ல. இந்த பாருங்க, அந்த ஆத்துல வாக்குப்படுறதுக்கு எவ்வளவோ கொடுத்து வச்சிருக்கணும். இது வரைக்கும் சல்லி காசு கேட்டு இன்னைக்காவது அவளை எங்க ஆத்துக்கு அனுப்பி வச்சிருக்காளா? கிடையவே கிடையாது. வா உயரன்னா நான் பள்ளம். நேக்கு கிடைச்ச பொக்கிஷமே அவாது சம்பந்தம் நேக்கு கிடைச்சதுதான். புரியுறதா? அதை கொடுத்து வைக்காம, அதை காப்பாத்திக்காம எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சு வராக்கிட்டு போயிருக்காள. ராஜாமணி, அப்ப நான் புறப்படுறேன். இருங்க இருங்க, அதுக்குள்ள என்ன அவசரம்? நீங்க பாட்டு புறப்பட்டேள். இத பாருங்க, உங்க பொண்ணு போட்டோவும் ஜாதகமும் இருந்தா கொண்டு வந்து கொடுங்க. இந்த கல்யாணத்தை பேசி நான் எப்படியாவது முடிச்சு தரேன். ராஜாமணி என்ன சொல்ற? நம்புங்க, அது ரொம்ப நல்ல குடும்பம். என் பொண்ணுக்காக அவ என்ன எத்தனை நாள் காத்துட்டு இருக்க போறா? என் பொண்ணு என்னை பொறுத்த வரைக்கும் செத்துட்டா, அதான் நிஜம். என் பேரனையும் மாப்பிள்ளையும் பாத்துக்க ஒருத்தி வேணும் இல்லையா? அந்த ஒருத்தி உங்க பொண்ணா இருந்துட்டு போட்டுமே, அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. நான் முடிச்சு வைக்கிறேன் இந்த கல்யாணத்தை, நீங்க கவலையே படாதீங்க. மாமா வேண்டாம் மாமா, சொன்னா கேளுங்க. அவளை எதுக்கு பாக்குறேள்? அவ அக்கா அபிராமி இருக்காளே, அவ வாழ்ந்த ஆத்து பெருமையை ஒரேடியா கெடுத்து குடிச்சவராகிட்டு போயிட்டா. இவோ உங்க பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துடலாமா அப்படின்னு பாக்குறா. இந்த பாருங்க, நீங்க எதை பத்தி யோசிக்க வேண்டாம். உங்க பொண்ணுடைய கல்யாணம் என்னுடைய பொறுப்பு. சரி ராஜாமணி, நான் வர்றேன். வாங்க. ஏண்டி, என்ன திமிர் இருந்தா பெரியவா பேசிட்டு இருக்கும்போது குறுக்க வந்து பேசிட்டு இருப்பேன். ஓங்கி அரஞ்சன தெரியுமா? பெரியவ நல்ல விஷயம் பேசிட்டு இருந்தா கேட்டுட்டு இருக்கலாம். அப்பா நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்க பேசினது உங்களுக்கே நியாயமா படுறதா? அப்போ உங்க அக்கா அபிராமி பண்ணது மட்டும் நியாயம்னு சொல்ல வரியா? அவளுக்கு புத்தி வரணும்டி. புத்தி வரணுங்கிறதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பேலாம்? பெத்த பொண்ணு மேல இருக்கிற கோவத்துல இன்னொரு பொண்ணோட கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்களே. நாளைக்கே அபிராமி அக்கா திரும்பி வந்தா இந்த பொண்ணை திருப்பி அனுப்பிச்சிடுவீங்களா? செஞ்சாலும் செய்வேன். பெத்த பொண்ணு வாழ்க்கையை பத்தியே கவலைப்படாத நீங்க, மத்தவா பொண்ணு வாழ்க்கையை பத்தியா நினைக்க போறேன்? பாவம் பண்ணாதேல்பா, எங்களால் அனுபவிக்க முடியாது.
தயவு செஞ்சு சொல்லுங்க. சஞ்சலமா பேசுறீங்க. சொல்றத வாசிங்க. அம்மா அம்மா என்னம்மா பிரச்சனை? ஒண்ணு இல்லம்மா, நான் ஊர்ல இருந்து வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் எல்லாரும் என்ன பார்க்க வந்திருக்காங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. என்னது ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? என்னம்மா இது அநியாயம்? கலெக்டரம்மா, ஊர்ல உள்ள பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கிறீங்க, இப்போ உங்க வீட்ல உள்ளவங்களே பிரச்சனை பண்றாங்க. இதை நாங்க எங்க சொல்லி அழுகிறது? தயவு செஞ்சு ஏமா கரெக்டமா முடிஞ்சிட்டு வந்து இந்த நியாயத்தை கேளுமா. அநியாயம் பண்றீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணு இல்லம்மா, வந்து சும்மா என்ன பார்க்க தான் வந்திருக்காங்க. நீ உள்ள போமா. நீங்க இருங்க. நிக்கிறாங்களே, இவங்க கிட்ட சீட்டு பணம் கட்டியிருந்தோம். என் பையன் படிப்புக்காக வாயை கட்டி வயித்த கட்டி கஷ்டப்பட்ட பணத்தெல்லாம் இவங்க கிட்ட கட்டியிருந்தோம். மொத்தமா எல்லாத்தையும் இவங்க வீழ்ல பாக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, சாதாரண விஷயம் தான். நான் பாத்துக்கிறேன். அம்மா நீங்க சும்மா இருங்க. இது சாதாரண விஷயம் இல்ல. யார பத்தி பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஊர்ல இருந்து சொல்லிக்காம வந்துட்டு இந்த ஊர்ல வந்து இப்படி பண்றாங்கம்மா. யோ, யார் யார் சொல்லாம வந்தது? உன் பொண்டாட்டி கேளு. சீக்கிரமா குடுக்கறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். சொல்லிட்டு வந்தீங்க, எப்ப தரேன்னு சொல்லிட்டு வரல. எப்ப கேட்டாலும் இப்ப தர அப்ப தரேன் ஜகா வாங்குறீங்க. எப்ப தரேன்னு சொல்லுங்க. கலெக்டர்மா, எப்படியாவது என் பணத்தை வாங்கி கொடுத்துருங்கம்மா. வாங்கி கொடுத்துருங்க. நல்லா இருப்பீங்கம்மா. என்னம்மா இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? மத்தவங்களோட பணத்தை எதுக்கு வச்சிருக்கீங்க? இல்லம்மா, கிராமத்துல பொழுது போகாம சும்மா இருந்தேன். சரி, இந்த மாதிரி சீட்டு போட்டு பொதுமக்களுக்கு உதவி பண்ணலாமேன்னு பார்த்தேன். என் போராத காலம். நான் இவங்க பணத்தை எடுத்து ஒரு பெரிய சீட்டு கம்பெனில கட்டினேன். அவன் கம்மியை நீட்டிட்டான். இப்ப அவனை தேடி கண்டுபிடிச்சுதான் இவங்க பணத்தை மீட்டு தரணும். கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னா கலாட்டா பண்றாங்க. இருந்தா கொடுத்துட மாட்டேனா? இத பத்தி நான் உங்ககிட்ட பேசணும்னு தாமா இருந்தேன். என்னம்மா இது? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பேசுறீங்க. நீங்க ஏமாந்ததுனால இவங்கள ஏமாறணுமா? கை காசு போட்டாவது இவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டாம்? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஆபீஸ் ஒர்க்க வீட்டுக்கு கொண்டு வராதுன்னு? இவங்கள ஆபீஸ்ல வந்து பார்க்க சொல்ல வேண்டியதானே? இவங்கள என்ன பார்க்க வரல. பின்ன யாரை பார்க்க வந்தாங்க? உங்க அம்மாவை பார்க்க வந்தாங்க. ஓ, அம்மாவை பார்க்க வந்திருக்காங்களா? அம்மா எப்போ கலெக்டர் ஆனாங்க? அது வேற ஆகணுமா? இப்பவே ஊர் பணத்தை அடிக்கிறாங்க. இன்னும் கலெக்டர் ஆயிட்டாங்கன்னா மாவட்டத்தை வித்துருவாங்க. வார்த்தை அளந்து பேசுங்க. ஒண்ணு இல்லடா, அதான் ஊர்ல சீட்டு. அதான் இப்ப பணத்தை திருப்பி கொடுக்கணுமா? ஆமாண்டா. எவ்வளவு? இவங்களுக்கும் ஊர்ல இருக்கவங்களுக்கும் சேர்த்து 2.5 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கும். சரி சரி, இந்த பெட்டியில பணம் இருக்கு. சரி, அவங்களுக்கு கொடுத்துட்டு மீதியை உள்ள வை. சரி, கொடுக்கறப்பா. நீ போ. போமா போ. ரவி வந்திருக்கான்ல, போ போய் காஃபி கொடு. நான் பாத்துக்கிறேம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. நீ ஒண்ணு கவலைப்படாத, நீ போயிட்டு வா. நீ போ. வாங்க, நின்னு தொலைங்க. நில்லுங்க, எல்லாரும் கியூல நில்லுங்க. பெரிய தொல்லை. நின்னு தொலைங்க. அந்த பக்கம் போ. வரிசையில இல்ல போயா. எவ்வளவுன்னு சொல்லுமா. உனக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 10,000மா. ரவி, ஏது உங்களுக்கு இவ்ளோ பணம்? ஒரு நார்த் இந்தியன் பிசினஸ் மேனோட அறிமுகம் கிடைச்சிருக்கு. அறிமுகம்னா எப்படி? அது அவரோட பார்ட்னரா என்ன சேர்த்துக்கிட்டு இருக்காரு. 60-40 ரேஷியோல ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கலாம்னு. இவ்ளோ பணம் அட்வான்ஸ் கொடுக்குற அளவுக்கு என்ன பிசினஸ்? ஃபாரின் சாக்லேட்ஸ் டீலர்ஷிப் இம்போர்ட் பண்ணி இங்க பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கேன். நமக்கு கல்யாணம் ஆன பிறகுல இருந்து நீங்க ஆரம்பிச்ச பிசினஸ் ஐ திங்க் 25வது பிசினஸா இருக்கும்னு நினைக்கிறேன். குட், இட்ஸ் a sweet topic. இங்க பாரு சரண்யா, நீ என்கரேஜ் பண்ணலனாலும் பரவாயில்ல, டிஸ்கரேஜ் பண்ணாத ப்ளீஸ். ரவி, இவ்ளோ நாள் நீங்க என்னென்னமோ பிசினஸ் பண்ணிருக்கீங்க. நான் உங்களை ஒரு கேள்வி கூட கேட்டது கிடையாது. சில பிசினஸ் சக்சஸ் ஆகல, இல்ல உங்களுக்கு ஒத்து வரல. பட் அது எல்லாம் நம்மளோட சொந்த பணம்.
யாரும் நம்மள கேள்வி கேட்க முடியாது, யாருக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல. ஆனா இப்போ ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க. கேட்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது அடுத்தவங்களோட பணம். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏதாவது ஆச்சுன்னா நீங்க தான் பதில் சொல்ல வேண்டி வரும். கீழே அம்மா முழிச்சிட்டு நிக்கிற மாதிரி நீங்களும் நிக்க வேண்டி வரும். It's just the advice. டேய், ஏதுடா அவ்வளவு பணம்? சாக்லேட் பிசினஸ். ஓ, டேய், சின்ன வயசுல இருந்து நான் உனக்கு சாக்லேட் கொடுத்து வளர்த்தவ. எனக்கே அல்வா கொடுக்கறியா? அம்மா நான் சொல்றது உண்மை. நான் சொல்றது சரண்யாவே நம்பிட்டா, நீங்க நம்ப மாட்டீங்களா? அவன் தலையெழுத்து, அவன் நம்புவா. இங்க பாருடா, நீ எது செஞ்சாலும் அவ பதவிக்கு மட்டும் ஆபத்து வராம பாத்துக்க. அதுக்கப்புறம் நமக்கு தான் பிரச்சனை, புரியுதா? சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். போதுமா அட்வைஸ், போதும். கொஞ்சம் நிம்மதியா விடுங்க. போங்க. இந்தா, பத்திரமா பார்த்து எடுத்து வை. ஆளாளுக்கு அட்வைஸ் பண்றாங்க.